அதை பார்த்த உணர்வோடு இருக்கிறேன். நிறைய இடத்துல நீங்கள் தமிழ் உறவுன்ற வார்த்தைகள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அங்கே ஒரு இடம், தமிழன் வாழ்ந்த இடம், அது பறிப்போதுன்னும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஐ டோன்ட் நோ இப்போ இன்னும் அது அந்த மாதிரி இருக்கான்றது எனக்கு தெரியல. மலேசியா என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊர். 1978 என்னால் அங்கே போக முடிஞ்சது. அங்கே நான் இந்த மாதிரி ஒரு வில்லேஜெல்லாம் இருந்தேன். நான் நிறைய எஸ்டேட்ஸ்க்கெலாம் போயிருக்கேன். நான் இந்த ரெகுலர் கேர் அப்போ தான் பட்டாலிங் ஜெயான்றது கிரியேட் ஆகிற பீரியட். அப்போது அது ரொம்ப வித்தியாசமான மலேசியாவாக இருந்தது. அந்த அவங்களுடைய அந்த ஷாப்பிங்கு, அந்த மார்க்கெட் பிளேஸ், இந்த மாதிரி ஈவினிங்ஸில் எல்லாரும் உட்காந்து பேசுகிற இடங்கள் ரொம்ப அது மீண்டும் எனக்கு அது ஒரு பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் இந்த தோட்டம் என்ற படத்தில் கிடைச்சிது. முக்கியமாக டைரக்டரோடு சொல்லணும், எல்லா நடிகர்களையும் ரொம்ப அருமையாக வேலை வாங்கியிருக்கீங்க. அதுவும் பர்டிகுலராக அந்த ஒரு 3 லேடிஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ரொம்ப அவ்வளவு இயல்பாக அவ்வளவு நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக அந்த மாயின்ற அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் நம்ம பிரபாவுடைய ஒய்ஃபு, அப்புறம் ஒரு புத்தி பேதலிச்ச ஒரு அம்மா வராங்க. அது அவர் என்ன சொல்ல வந்தாலும் தெரியல. இன்னும் அந்த ஜப்பானுடைய அந்த வார் இன்னும் ஜனங்க மனசில் இருக்கா, இல்லை நீங்கள் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 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 ஒரு போர்ஷன் இருக்கணும். நம்முடைய நமக்கு ஏதோ கொடுக்கணும், சாமிக்கு ஏதோ கொடுக்கணும், இருக்கிறத கையில் ஒரு கிழங்கு, இதை சாப்பிடு, உனக்கு எனர்ஜி வரும் உனக்கு, நீங்கள் இல்லை ஜப்பான்காரன் வந்து கழுத்தை அறுத்துருவான் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு 3 பேர் அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போவாங்க. அவங்களுக்குள்ளேயும் அந்த ஒரு துக்கம் ஒன்று தெரிஞ்சுது. அடுத்தது எல்லாரும் விட அந்த சின்ன பையன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். அதுவும் பர்டிகுலராக அவன் இந்த கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் அவன் பேசலாம் பாருங்க, ஒரு இடத்துல ஒரு சின்ன கருத்தொழுப்பு வரும். எங்களுக்கு இந்த பூமி வேண்டும், இந்த பூமி தான் எங்க தாத்தாக்கள் எங்க முன்னோர்கள் உருவாக்கின பூமி, திடீர்னு இதை தூக்கி நீங்க வெளியில போடுறீங்கன்னா என்ன நடக்கும்? இது நம்ம தமிழ் எல்லா இடத்துலையும் இந்த அவஸ்தையில தான் இருக்கிறாங்க. அதுக்கு இன்னும் நம்ம ஒத்து வர்றதெல்லாம் அதை பற்றி நம்ம யோசிக்கிறதும் இல்லை. அப்படியே பார்க்குறதோட சரி அப்படியே போயிடுது. அது என்ன பண்ணுறது, அது ஒரு பிரச்சனை. அந்த ஹீரோ அந்த பர்டிகுலராக அந்த மாயுடைய பாய் ஃப்ரெண்டாக வராங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. வெரி நேச்சுரல், எல்லாருடைய நேச்சுரல். அண்ட் மியூசிக், ஃபோட்டோகிராஃபி, டெஃபினட்டாக இந்த படம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதில் எனக்கு எந்தவித மாற்று கருத்துக்களும் இல்லை. ரொம்ப டச்சிங்காக இருந்தது. வெரி அதனுடைய என்ன சொல்றது, இது இத்தோப்பியான்னு நம்ம ஃபினிஷ் கொடுத்துருக்குறோம். அதுலேயாவது ஒரு பாசிட்டிவ். அங்கேயும் நம்ம பையன் ஒருத்தன் சாதிக்கிறான். அந்த டிங்கு ஃபீவரை பற்றி நிறைய பேர் நினச்சிருக்காங்க. எனக்கு தெரியும், ரஜிலான ஒரு கப்பல் இருக்கும்போது அதில் வந்தது தான் இங்கே மெட்ராஸுக்கு. அதுக்கு முன்னால் வரைக்கும் கிடையாது அந்த ஃபீவர். அது ஃப்ரம் சிங்கப்பூர் அண்ட் மலேசியா. அந்த அதை நீங்கள் ரொம்ப நல்லா டீல் பண்ணிருக்கீங்க. அதனுடைய வீரியம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் ரொம்ப நல்ல மாலையாக எனக்கு அளித்ததுக்கு மிகவும் நன்றி. அதே மாதிரி எப்படி மனித வாழ்க்கையில கிரியேஷன்றது ஈடன் காலங்களில் ஆரம்பிச்சதோ, அதே மாதிரி இந்த தோட்டத்தில் ஒரு நல்ல கிரியேஷன் வரணும்னு என்னுடைய ஆவல். நன்றி, வணக்கம்.